வந்தானயா அழகியா கோமாளி வந்தானயா கோமாளி வந்தானயா எங்களை மீறி எப்படா நீ வந்த? மதுரைக்காரங்க. மதுரையில இருந்து உனக்கு இங்க என்னடா வேலை? மதுரையில இருந்து 3 நாள் சுத்திட்டா இருக்கேன். இங்க திரும்பவும் எங்க தவுடு புண்ணாக்கு கோமியம் அதெல்லாம் கோவப்பட்டுருவாங்க. அதுலயும் எங்க தவுடு இருக்கானே ரொம்ப கோவக்காரன். உன்னை வெட்டி விடுவான். தவுடு இங்க வருது. தவுடா இருக்கு. கவனிடா அவனை. உனக்கு இங்க என்னடா வேலை? வெட்டி ஊடி நாடகம் சன் டிவில நடக்குதுன்னு சொன்னாங்க. குறுக்கெலும்பு மோசன்னா வெட்டி வலி முட்டி வலி ஆயிடும். பாத்துக்க. அம்மி 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 மில்த்து முகம் பார்த்து நம்ம பாக்கியம் நடிச்சாங்களே அவங்களா? பாக்கியம் மாமியாரை கொடுமைப்படுத்தும், மருமகம் வந்துட்டு மாமியாரை கொடுமைப்படுத்தும். இதெல்லாம் ஒரு நாடகம். இதை பாக்குறதுக்கு வந்துருங்க. ஒரு நாடகம் பார்க்கணும்னா உனக்கு நாடகம் பார்க்கணும்னா அதுக்கு மிகப்பெரிய நாடகம் இருக்குடா. அது எப்படி இருக்கும்? 63 வருஷமா நம்ம ஊர்ல நடந்துகிட்டு இருக்கா. இந்த ஊர்லயா? இந்த ஊர்ல 63 வருஷத்துல 63 வருஷமா இப்படி பெருசா இருக்குமா? குட்டியோண்டா இருக்குமா? உனக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்கும்டா. குட்டியோண்டா? குட்டியோண்டு இல்லடா, பிரம்மாண்டமா இருக்கும்டா. பிரம்மாண்டமா? நாடகத்தோட தன்மை என்னன்னா தெரியுமா? அதை பத்தி தெரியாதுண்ணா, சொல்லுங்கண்ணா. அதை தெரிஞ்சுக்கிறா உனக்கு வந்துட்டு முதல்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லணும்டா. இப்ப வந்து முதல்ல இருந்து சொன்னாதான் தெரியும். அதை தெரிஞ்சுக்கணும்னா உனக்கு ஒரு விஷயமே பத்தாது. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. புராணம் படிக்கணும், இதிகாசம் படிக்கணும், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். அந்த அறிவுலாம் உனக்கு இருந்தா நீ ஏன்டா எங்க ஊருக்கு வந்த? அதான் மதுரையில இருந்து இந்த ஊருக்கு வந்துருக்கேன். இந்த ஊரு சின்ன பிள்ளை வரைக்கும் எல்லாருக்குமே இதோட மகிமை தெரியும்டா. மகிமை தெரியும். இந்த பசங்களுக்கு ஒரு பாட்டு பாட விடுங்க. எல்லாருமே மகிமை தெரிஞ்சவங்களா? என்னன்னு தெரிஞ்சுக்கிற சொல்லு. சொல்லுங்க. ஒவ்வொரு வருஷமும் நம்ம மடத்துல மிகப்பெரிய நம்மளோட உற்சவத்தை சிறப்பா நடத்திட்டு இருக்கோம். 108 வகையான பதார்த்தங்கள் வச்சு சாமிக்கு கண் திறக்கணும். இது எதுக்காகன்னா ஏழை எளிய மக்களும் இருப்பாங்க, பணக்காரவங்களும் இருப்பாங்க. எல்லாரும் சமமா ஒரே இடத்துல கூடி ஒரு திருவிழாவை நடத்துறது தாண்டா திருவிழா. அதுக்காக தான் இது நம்ம சிறப்பா செய்யறோம். இந்த திருவிழா வந்து நான் 3 நாள் வந்திருக்கேன். இந்த திருவிழா நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுண்ணே. தெரிஞ்சுக்கணும்டா, தெரிஞ்சுக்கணும். இந்த ஊரோட மகிமையே அதுதான். அதை தெரியாம இந்த ஊருக்கு வந்ததே நீ தப்பு. தப்பு தானே? தப்பு. மூஞ்சில ஒரு அப்பு. அது மட்டும் இல்லாம நம்மளோட வாத்தியார் உமாபதி அவர்கள் ரொம்ப காலமா நம்மளோட சிஷியர்கள் எல்லாம் சிறப்பா வழிநடத்திட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் அவரோட வாத்தியார் ஒருத்தர் இருக்காரு. அது யாரும் தெரியுமா? தெரியாதுண்ணா. லட்சுமி நரசிம்மா. ஆமா, அவர் இல்லாம இங்க ஒரு அணுவும் நடக்காதுடா. அந்த நரசிம்மன் எப்படி இருப்பாரு? அவரா திவ்யமா இருப்பாரு, பாக்குறதுக்கு உக்கிரமா இருப்பாரு. பொன்னப்பாடி மண்டுக்கெல்லாம் அவரு கொலகாரனா இருப்பாரு. அந்த நரசிம்மன் பார்க்க முடியாது போல இருக்கு. பார்க்கலாம்டா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லு, நான் சொல்றேன். இந்த நாடகம் பத்தி ஒரு சின்னதா விரிவாக்கம் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? அந்த நாடகம் எந்த இடத்துல நடக்குது? திருவோணம் கீழ வீதி நம்ம சீக்வன்ஸ் பக்கத்துல நம்ம நடக்குது. சரிண்ணா, சரிண்ணா. எஸ்எஸ் துளசி நம்ம அவங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் நம்ம நாடகம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் நடக்குமா இந்த நாடகம்? இதை விட இன்னும் சிறப்பான நிகழ்ச்சிகள்லாம் இனிமேல் தான்டா காத்திருக்கு. வராகமூர்த்தி வராரு, நரசிம்மமூர்த்தி வராரு, காந்தி பஜனை நடக்கும். அது மட்டும் இல்லாம அன்னதானம் நடக்கும். புஷ்பாங்கின்னு புதுசா ஒரு விஷயம் இருக்கு, அதையும் வந்து பாடுறா. திவ்யமா இருக்கும்டா. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் யாருன்னா நம்ம திருவோண மக்கள்டா. அவங்களோட ஆதரவு இல்லைன்னா இதெல்லாம் நம்மளால நடத்தவே முடியாது. அவ்வளோ உதவி, அவ்வளோ பொருள் உதவி எல்லாத்தையும் செஞ்சு நம்ம
மக்கள் நம்ம காலில் குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம என்னன்னைக்கும் மறக்க கூடாது, நன்றி மறக்க கூடாது. சரி சரி, நாடகத்துக்கு நேரமாவது வா, நீ பார்க்கணும்னு சொன்னீங்க, பார்க்கலாம். ஏய், கவுடே, வாடா.